ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாகற்காய் ஃப்ரை. இது ரசம், சாம்பார், இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். பாகற்காய் பார்த்திங்கன்னா இப்படி பண்ணும்போது ரொம்ப கசப்பு இருக்காது. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 பாகற்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஸ்லைஸ் பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்க வேண்டாம், சும்மா ஸ்லைசஸாகவே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பாகக்காயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி இட்டுடுங்க. கழுவி இந்த தண்ணி எல்லாத்தையுமே கீழே ஊற்றிக்கலாம். லைட்டாக அந்த கசப்பு தன்மை இருக்காது, அதுக்காக. இப்போது இந்த பாகற்காய் கூட நம்ம ஒரு வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் அதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாவக்காய் சேர்த்தாச்சு. பாவக்காயோட அந்த வெங்காயமும் சேர்த்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் கொஞ்சம் கலருக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறமா இதில் காரத்துக்காக வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ½ டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பாகக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஆனியன் சேர்த்துருக்கனால இது பக்கோடா டேஸ்ட்டில் இருக்கும். பாகற்காய் கசப்பே தெரியாது. இதை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் ஊறினாலே போதும். அப்படியே பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மாவு எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா ஆனியன் சீக்கிரம் கருகிரும். ஸோ பாகக்காய் வேகாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒன்றா போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.
மசாலா எல்லாம் உதிராமல் நல்லா வந்திருக்கு. இப்போது இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கிறேன். அடுப்பை மீடியம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபுல்லாகவே கருகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாகற்காய் ஃப்ரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.